அந்த செய்தியை அதிர்ச்சி மிகுந்த ஒரு செய்தியை பார்த்தோம். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல் அதனுடைய தலைவனாக ஒரு சாதாரண மனிதனை போல அரசியல் கட்சியில் சினிமா தயாரிப்பாளராக வளம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த கூட்டாளிகள் பிடிபட்ட பொழுது 2000 கோடி ரூபாய் அயல் நாடுகளுக்கு கடத்தல், குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ். அதன் பிறகு 28 பிப்ரவரி மறுபடியும் பார்த்த நம்முடைய குஜராத் இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் பகுதியில் பாகிஸ்தானிலிருந்து வந்த ஒரு போட்டில் தமிழகத்திற்கு அனுப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட கஞ்சா, அதையும் பார்த்தோம். ஹஷீஸ், ஹெரோயின் எல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் டிஆர்ஐ அவர்கள் ஒரு பெரிய ஒரு கன்சைன்மெண்ட் ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க, அதை பார்த்தோம். அதன் பிறகு ராமநாதபுரத்தினுடைய கடற்கரை பகுதியில் மறுபடியும் பிடிக்கப்பட்டதை பார்த்தோம். கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு இந்த கஞ்சா கடத்தல் கும்பல் உள்ளாக்கி இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியும், எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுதே நாம் அதிர்ச்சியில் இருந்து இருக்கின்றோம். இப்ப ஜாஃபர் சாதிக் நமக்கு அதிர்ச்சி கொடுக்கல. திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும், நமக்கே சாதாரணமா முகம் சுளிக்கும் அளவுக்கு என்ன தெருவோரத்தில் தேவையில்லாத யாரோ நடமாடுறாங்களே, எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதற்கு பியர் பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது, இதெல்லாம் திடீர்னு பார்க்கணும். ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட தகராறு பண்றாங்க, கேட்டாங்க ஒரு பியர் பாட்டில். ஏன் குழந்தைகள், நம்முடைய சகோதரிகள், அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம், பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த புத்தக பையில தேவையில்லாத விஷயங்கள், இதையெல்லாம் அதிர்ச்சியாக 33 மாத காலமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். சாதாரணமாக எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கோம்னா, என்னன்னே திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு, என்னன்னே தேவையில்லாத ஆளுகளா நடமாடுறாங்க, ரொம்ப எளிதா கிடைக்குது, கல்லூரிக்குள்ள கிடைக்குது, ஹாஸ்டல் வரைக்கும் போயிருச்சு. இத்தனை காலமாக நாம் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து இது ஊர்ஜிதமாக இருக்கிறது. இவர்கள் தனி நபர்கள் கிடையாது. இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிழலில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் படித்தோம். எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் கொள்கை வீரன் ஐயா H. ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. மேடையில மூத்த தலைவர்கள், நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி உட்பட துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, செயலாளர்கள் இருக்கிறாங்க, சுமதி வெங்கடேஷ் அக்கா, பிரமீளா சம்பத் அக்கா இருக்கிறாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அக்கா இருக்கிறாங்க. எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர், மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வினோத் செல்வம் அவங்க பட்டியலிட்டாங்க. இவருக்கு நேரா எனக்கு முன்பு பேசிய கருணாகராஜன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவங்களும் இதை பத்தி சொன்னாங்க, ரொம்ப ஆழமா பேசினாங்க. எந்த அளவுக்கு இந்த கஞ்சா புழக்கம் என்பது எல்லா பக்கம் போயிடுச்சு. ஐயா, நான் அதை பத்தி இப்ப பேச போறது இல்லை, நான் எல்லா தலைவர்களும் பேசிட்டாங்க. இப்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. அதை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகின்றேன். எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க, அது புதுசா? எல்லா அரசியல் கட்சிகளும் கோஷம் போடுறாங்க, புதுசா? திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு இதே திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பலகையை வைத்துவிட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அதையும் பார்த்து சலிச்சிட்டோம்.